ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவானி ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா உடுப்பத்தி மீன் வறுவல் எப்படின்னு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இது இருக்கும். நம்ம நார்மலாக மிளகா பொடி வீட்டில் அரைச்ச நம்ம வீட்டில் வந்து குழம்பு மசாலா அரைப்போம்ல மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீனில் வந்து மசாலா ஊறாது. இப்போ முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீன் வந்து மசாலாவில் ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். மீன் நல்லா மசாலாவில் ஊறினதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு மசாலாவை வந்து கோட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அடுப்பில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இரும்பு பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன், அயன் பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பில் வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து இதில் வந்து செய்யும்போது நம்ம தீயை வந்து ஸ்லோவாக வச்சு செய்யணும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான், எனக்கு டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்காது. அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் ஒன் சைடு வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இது வந்து சிம்பிளாக மீன் வறுக்க தெரியாதவங்க கூட இதை வறுக்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த மசாலாவும் சேர்க்கல, எந்த கலர் பொடியும் சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் செய்கிறேன். அதுவே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கடையில் யூஸ் பண்ணுற மசாலாலாம் வாங்கி அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஒரு 15 மினிட்ஸ் போல் இப்படியே இருக்கட்டும். இப்போது எண்ணெய்லாம் வந்து நான் நல்லா மீனில் படுற மாதிரி கொஞ்சம் வந்து இது பண்ணி விடுறேன். நீங்கள் கடாயில் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மீனை திருப்பி போடலாம். ஒரு சைடு நல்லாவே வெந்திருக்கு, இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போடலாம். ஃபுல்லாகவே எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா மீன் வந்து வேகட்டும். இப்போ மீன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மீன் வந்து இந்த சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து வந்துடுச்சு. மீன் நல்லாவே வெந்துடுச்சு. அயன் கடாயில் வந்து நம்ம மீன் வறுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தீ வந்து ஸ்லோவாக வச்சு பண்ணணும். இப்போ நமக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மீனும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான உடுப்பத்தி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சி சாப்பிட போகிறேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து மீன் வறுவல், மீன் குழம்பு, மட்டன் கிரேவி, முட்டை, இதுதான் ஸ்பெஷல்.